தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம். நீங்கள் மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள். டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன். இன்றைய தினம் 14/8/2021 சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், ஆடி மாதம் 29ஆம் நாள். சூரியோதயம் காலை 6:04 நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று பிற்பகல் 12:23 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 8:09 வரை சித்திரை, பின்பு சுவாதி. சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் புதன், கன்னியில் சுக்கிரன், துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இன்றைய தின மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது, ராசிக்கு 6ஆம் இடத்தில் இன்று சூரிய பகவான் அமர்ந்து காணப்படுகிறார். மேலும் புதனும் சுக்கிரனும் இன்று ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளது. சந்திரன் 8ஆம் இடமான துலாமில் உள்ளது. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை இன்று முழுவதும் ஏற்படுத்துகிறது. இன்றைய தினம் எந்தவிதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். முக்கிய செலவுகளை மட்டும் இன்று செய்துவிட்டு மற்ற செலவுகளை நீங்கள் இன்று தள்ளிப்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. முடிந்தவரை சிக்கனத்தை கடைபிடிப்பது இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். முக்கியமாக இன்று மௌனம் காக்கவும், சண்டை சச்சரவுகள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டாம். நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் ஒரு விருந்தில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சியுடன் உணவு உண்ணும் வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இன்று நீங்கள் உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆயில் உணவுகள் மற்றும் காரமான ஸ்பைசி உணவுகளை இன்று தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினர் ஒன்றாக இருப்பர். உங்களுக்கு இன்று உங்களை சுற்றி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இன்று அனைத்து காரியங்களிலும் செயல்படுவர். நீங்கள் ஒரு மைய புள்ளியாக உங்களது குடும்ப உறுப்பினரிடையே விளங்குவீர்கள். இன்றைய தினம் உங்களது மனதை வென்ற காதலரிடம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு சற்று குறையாகத்தான், பின்னடைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இன்று உங்களது அன்புக்குரிய காதலர் இன்று சற்று பிகு பண்ணக்கூடிய ஒரு நிலை உள்ளதால் உங்களுக்கு இன்று சற்று ரொமான்ஸ் பின்னடைவாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் மற்றும் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்று கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்காக நேரம் ஒதுக்கும்படி நீங்கள் சில திட்டங்கள் என்று வைத்திருக்கலாம். ஆனால் இன்று உங்களது அலுவலக பணிகளின் அவசர வேலைகள் காரணமாக உங்களது திட்டங்கள் சற்று தோல்வியடையக்கூடும். உங்களது பர்சனலான சில திட்டங்கள் என்று தோல்வியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வில் ஒரு சலிப்பு ஏற்படக்கூடிய நிலை உண்டு. எனவே இந்த பிரச்சனையை தீர்க்க நீங்கள் உங்களது வாழ்க்கை துணை அல்லது மனதை வென்ற காதலருடன் அமர்ந்து உட்கார்ந்து பேசுவது மிகுந்த நன்மையை தரும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அல்லது மனதை வென்ற காதலருடன் நீங்கள் சற்று கலகலப்பாக நகைச்சுவையுடன் சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சற்று பொறுப்புகள் கூடுதலாகவே காணப்படும். எனவே நீங்கள் இன்று கோபப்பட வேண்டாம். நிதானத்துடன் செயல்படுவது இன்று உங்களுக்கு நல்லது. யாரிடமும் கோபத்துடன் சற்று கடுஞ்சொற்களை கூறி விட வேண்டாம். இதனால் உங்களுக்கு சில மன கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே கோபத்தை கட்டுப்படுத்த நீங்கள் இறை வழிபாடு மற்றும் தியானங்கள் செய்வது மிகுந்த நன்மையை தரும். இன்றைய தினம் வியாபார பணிகளில் நீங்கள் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியம். வாகனம் தொடர்பான பணிகளில் சில செலவுகள் ஏற்படும். இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. இன்று உங்களுக்கு பணவரவுகள் அதிகமாக இருப்பதால் செலவுகளும் பணவரவுகளும் ஈடு செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். எனவே இன்று உங்களுக்கு பொருளாதாரம் ஒரு நிலையாக காணப்படும். வரவுகளுக்கு ஏற்ற செலவுகள் இன்று உண்டு. குடும்ப உறுப்பினரிடம் இன்று சூழ்நிலைக்கு தந்தவர் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை அதிகரிக்க மிகவும் உதவிகரமானதாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக அமையும். எனவே நீங்கள் இன்று பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்படுவது மிகவும் அவசியம். நமது மீனராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்னர் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மென்மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள். இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும். மீனராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம்.
புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சற்று கூடுதலான வேலைப்பளு பணிச்சுமை இன்று அதிகரிக்கக்கூடியதாக அமையும். உங்களது உத்தியோகத்தில் இன்று உங்களுக்கு அதிக வேலைகள், புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். இதனால் உங்களது மதிப்புகள் இன்று அலுவலகத்தில் கூடும். உங்கள் மீது மிகுந்த மரியாதையை கொடுத்து, மதிப்பு கொடுத்து, உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை மூலமாகவே உங்களுக்கு புதிய பணிகள் வழங்கப்படுகின்றன என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட முயற்சி செய்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை உங்களது அலுவலகத்தில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சற்று நிதானமாக செயல்பட்டால் அனைத்து காரியங்களிலும் சிறப்பாக செயல்படலாம். நிதானித்து பொறுமையுடன் செயல்படுவது எடுத்தோம் கவித்தோம் என்று இல்லாமல் பொறுமையுடன் செயல்படுவது மிகுந்த நன்மையை தரும். இன்றைய தினம் உங்களது சக ஊழியர்களுடன் நீங்கள் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. சண்டை சச்சரவுகள், வீண் விவாதங்களில் நீங்கள் பங்கேற்க வேண்டாம். இதனால் சில மன கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் இன்று முடிந்தவரை மௌனம் காக்கவும், மற்றவர் பேசுவதை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டு செயல்படவும். இதனால் மற்றவர்கள் உங்களது கருத்தை மிக தாமதமாக புரிந்து கொண்டு உங்களது கருத்துக்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்று நீங்கள் என்ன பேசினாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதால் நீங்கள் சற்று பொறுமையுடன் மற்றவர்கள் சொல்வதை மட்டும் காதில் வாங்கிக் கொண்டு பொறுமையுடன் 2 நாட்கள் இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று வாகனம் தொடர்பான சில செலவுகள் ஏற்பட்டாலும் வரவுகளும் அதிகமாக இருப்பதால் நிதி பற்றாக்குறை இன்று உங்களுக்கு சரிசமமாகவே இருக்கும். எனவே இன்று வரவுக்கேற்ற செலவு உண்டு. குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் இன்று அனுசரித்து செல்வது மிகவும் முக்கியம். நீ என்ன பெரிய ஆளா, நான் என்ன பெரிய ஆளா என்று ஈகோ முதற்கொண்டு உங்களது குடும்ப உறுப்பினரிடம் இன்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் சற்று பொறுமையுடன் நிதானித்து அவர்களை அனுசரித்து செல்வது மிகுந்த நன்மையை தரும். ஒரு 2 நாட்கள் பிறகு உங்களுக்கு இன்று நல்ல கிரக அமைப்பு ஏற்படுவதால் உங்களுக்கு பிறகு உங்களது கருத்துக்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் கோல்டு. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 1. நன்றி நண்பர்களே. நமது வீனம் டுடே ராசி பலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம். எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். உங்களின் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது. எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.